ஒரு தோல்வியே கற்றுக்குனீங்கன்னா நீங்கள் வெற்றி வீரன் ஆகிட்டீங்க. தோல்வியிலேருந்து என்ன பண்ணலாம்? நம்ம ஒயரிங் பண்ணுக்கிறீங்க, சாக்கச்சிச்சு தோல்வி. என்ன கற்றுக்குனீங்க? சேரில் ஏறி நிற்கல, செருப்பு எடுத்து போடல, கனெக்ஷன் கொடு, மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் வேலை செஞ்சோம், இல்லை கரண்ட்டு வந்துச்சு, பேக் ஃபயர் ஆகிடுச்சு. இதெல்லாம் இன்னும் தோல்வினால என்ன கற்றுக்குனீங்க? எல்லாம் தோற்று போனவனை தான் வெற்றியை கண்டுபிடிச்சி கொடுத்துக்கிறான். செருப்பு எப்போ போட்டான்? கால் வலி, முள் குத்துச்சு, இது மாதிரிலாம் நடந்ததுனால தானே. இல்லைன்னா என்ன பண்ணிடுக்க மாட்டான்? இது மாதிரி என்ன வர கேட்டேன், நான் என்ன பாவம் பண்ணேன்? எவ்வளோ வீடியோ பேசி வச்சுக்கிறேன்ல. தோல்வியை வெற்றியாகிறதுக்கு என்ன பண்ணான்? என்னங்க பண்ணேன்? கற்றுக்க மாட்டேங்க. நாங்கள் திரும்ப திரும்ப தோற்றுக்கிறதுக்கு தெரியாகிறோம். என்ன பண்ண போகிறீங்க? நாங்கள் எதுவும் வெட்டினா தோப்போம். அதே ஒரு பாடம் தான். அப்போ தோல்வி வெற்றி ஆக்குறது எப்படின்னு கேட்கக்கூடாது. என்ன பண்ணா ஆக்கணும், இல்லைன்னா ஒத்துக்கணும். என்னன்ட்டே நான் தோக்க பிறந்தவன், எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன்? தோற்று போயிடுவேன். நகை என்ன பண்ணுது பாருங்கள், ஒவ்வொரு முறையாக வந்து வெற்றி வீரனாக ஆகுது. ஆனால் நீங்கள் அதை தோக்க சின்னக்கிறீங்க. ஆனால் கூட என்ன பண்ணுது? செழிக்காமல் உங்கள் நகம் மயிருங்கெல்லாம் எவ்வளோ சொல்லி கொடுக்குது உங்களுக்கு. அப்படித்தானே? தோல்வின்னு ஒன்று இருக்குதா? வெற்றின்னு ஒன்று இருக்கிறதுனால தோல்வியை நீங்கள் தேடுறீங்க. வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை, சம்பவம் தான் இருக்குது. வெற்றியும் இல்லை. கொண்டாட தெரிஞ்சவன் எதையும் என்ன பண்ணுறான்? ஒருத்தர் பணத்தை வச்சுன்னு கொண்டாடுறாரு, ஒருத்தர் பணத்தை வச்சுன்னு திண்டாடுறாரு. கார் வைக்க முடில, மாலை கட்ட முடில, பெருசாக பணம் கொடுக்க முடில, நீ பங்கு கொடு, நம்மலாம் சேர்ந்து செய்யலாம். இதெல்லாம் என்ன பண்ணுறாரு அவர்? வெற்றி பெற்றவர் கூட துக்கமாக்க பார்க்குறாரு. புரியுதா? அழுகையோ துன்பமோ வலியோ ரெண்டும் எல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் வேறு வேறு. துன்பம் வலி எல்லாம் தோல்வி கிடையாது. அதெல்லாம் என்ன கிடையாது? தோல்வி கிடையாது. புரிஞ்சுக்கணும் தோல்வின்னா என்ன. நான் எதிர்பார்த்தது நடக்கலைன்னா தோல்வின்னு நான் நினச்சிக்கிறேன். அப்படி ஒன்றும் இல்லை. நான் நினச்சது தான் நடக்கணும்னு அவசியம் இல்லை. கடவுள் நினச்சது தான் நடக்கும். நான் நினச்சி நான் பிறக்காத போது நான் நினைக்கிறது நடக்கணுமா? கடவுள் நினச்சது நடக்கணுமா? ஏன் நான் நினச்சி பிறந்தேன்னா வேற எவரோ நினச்சி பிறந்துக்கணுமா? சொல்ல, உண்மையாக சொல்ல. நான் நினச்சி தான் நான் பிறந்தேன், நான் தான் டிசைன் பண்ணினேன், என்ன இப்படியெல்லாம் நான் தான் பண்ணேன்னு சொல்ல. அதெல்லாம் அதிகாரங்குதா உனக்கு? அப்போ அதெல்லாம் ஒத்துக்கினே இல்லையா? ஏன் எதை உன்னால் ஒத்துக்க முடியாமல் போச்சு?